அப்படி நான் இறைவனை முற்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் சுகமா இருக்கும். நான் மற்றவங்களுக்கு கேட்கிற என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கும். இவரை தான் நிறைய பாவத்தை பண்ணிட்டோம், மற்றவங்க நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டோம். இப்ப இந்த கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை எல்லாம் நமக்கு நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் முடியும். நான் மற்றவங்க மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சமுதாயத்துக்கும் சேர்த்து கேட்கும்பொழுது அவனுடைய குறைகள் நிறைய தேவைப்படுது. நான் எனக்கு என்ன நன்மைக்காக பிரார்த்தனை பண்றனோ அந்த நன்மைக்காக மற்றவங்களுக்கும் நான் பிரார்த்தனை பண்ணும்போது எங்க அவங்களுக்கு அந்த நன்மை வந்துடக்கூடாது தடுக்கிறது விட்டு அவங்க நன்மையில வாழணுமே நன்மை விரும்பும் பொழுது அவங்க பாவங்களும் மனைவி கேட்கும்பொழுது நிச்சயமா நம்மளுடைய பாவத்துக்கு பரிகாரமாக முடியும். 47:19 ஆகவே நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக. இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் மன்னிப்பு தேடுவீராக. அன்றையும் உங்களுடைய நடமாட்ட தலத்தையும் உங்கள் தங்குமிடங்களையும் அல்லாஹ் நன்கறிகிறான். ஆகவே நம்ம எல்லாரும் பாவம் பண்ணக்கூடியவங்க தான், யாரும் பசிக்குவாங்க கிடையாது. முதல்ல நம்ம பாவத்தை உணர்ந்து நம்ம கேட்டால் மட்டும்தான் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும். நீங்க சுத்தமானவங்க இல்லைங்கிறத உணர்ந்து உங்க பாவத்து தான் மற்றவங்களாம் மன்னிப்பு கேட்கும் போது அல்ல எடுத்துக்கலாம் சத்தியத்தின் அடிப்படையில். ஆகவே நிச்சயமாக அல்லாஹ் தவிர இறைவன் இல்லை என்று அறிந்து கொள்கிறாக. படைச்சவனை தவிர உங்களை பாதுகாக்க முடியாது, உதவி செய்ய முடியாது, அவன் வேண்டிய அனுபவம் செய்யாது, இறை முதலாக அந்த இறை ஒருத்தம் தாங்கிற தெளிவாக வேணும். இது மனசாட்சியுடைய பாடு. மனப்போன போக்கு இப்படி போகும்போது பல விதமான வடிவங்களை வச்சிருவோம். எல்லாம் இறைவன் தான், எல்லாம் கடவுள் தான், எல்லாம் ஒன்று தான். ஒன்று மூணாகும், கோடிகளாக பல கோடிகள் ஆகிடும், குடும்பம் ஆகிடும், கடவுள் குடும்பம் ஆகிடும். மனசை தெளிவாக அறிவிக்குது இறைவன் ஒருத்தம் தான். நம்ம எல்லாரும் கஷ்ட காலங்கள்ல அது உணர்ந்த விஷயம். பல கஷ்டங்கள் நம்ம சூழ்ந்திருக்கும் பொழுது இந்த பாதி வரதுக்கு முன்னாடியே கூட கஷ்டம் வரும்போதுனா கடவுள் ஒருத்தருக்கா கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுவார், ஆனால் இறைவன் ஒருத்தருக்காக காப்பாற்றுவோம் அப்படிங்கிற உணர்வு நம்ம யாரும் கொடுக்கப்படாமல் எல்லாரும் அந்த உணர்வு வந்தது. அது எங்க வந்தது? உள்ளுக்குள்ள ஆன்மா மூலமாக இருக்கிற உண்மை.